ஹலோ காய்ஸ், நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாத ஒரு அதிரடி அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னன்னா சைல்டு புரொடெக்ஷன் யூனிட் தாங்க வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பத்தி போட்டோங்க. அது என்னன்னா மார்க் அடிப்படையில் தான் அவங்களை பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ சம்பளமா உங்களுக்கு 27,000 ரூபாய்க்கு மேல குடுக்குறாங்க. ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் தாங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். அதுதான் உங்களுடைய வேலை. ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா 42 வயதுக்கு உள்ளக்கிறீங்க 6 வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கானது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வேலைங்க. இந்த அரசு வேலையை பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. ஸோ அடுத்த அறிவிப்பு எப்போ வருது, அடுத்த நோட்டிபிகேஷன் எப்போ வருது, அப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசால்ட்டா விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு விட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பு ஸோ நீங்க மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணி வாங்கிருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றங்கிறது தான் நான் சொல்லி கொடுக்குறேங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்துக்குதுங்க. ஃபர்ஸ்ட்லேயே ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்னு கொடுத்துட்டாங்க. சைல்டு ஹெல்ப்லைன் 1098ங்க. ஸோ அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மேலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் என்ன படிச்சிருக்கணும், இல்லை கிராஜுவேட்டாக இருந்தால் என்ன படிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து கீழே பாருங்க, உங்களுடைய நேம் கேட்குறாங்க. கேப் லெட்டரில் எழுதிங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அதே எழுதுருங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதுருங்க. அடுத்து கரண்ட் ஏஜ், கம்ப்ளீட் ஆன ஏஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. ஸோ அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா எழுதிக்கிங்க. ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிங்க. ஸோ அடுத்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரில் தெளிவாக பார்த்தீங்கன்னா எழுதிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், பின்கோடோட எழுதுங்க. அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அது நீங்கள் எழுதிருங்க. இமெயில் ஐடி கேட்குறாங்க, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதிங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் முதுகலையா இல்லை இளங்கலையா என்னங்கிறது நீங்கள் போட்டுக்கங்க. இளங்கலையா இருந்தால் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க. அடிஷ்னலாக ஏதாவது உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஸோ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டுடலாம். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க. சீரியல் நம்பர் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு எங்க ஒர்க் பண்ணீங்களோ அதோட நேம் எழுதிங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போஸ்டிங், அடுத்து எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்கன்னு போட்டுங்க. எத்தனை இயர்ஸ் எத்தனை மந்த் நீங்க பார்த்தீங்கன்னா தெளிவா எழுதிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஃபார்ம் 2 பேஜ் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே உங்களுடைய நேம் எழுதிட்டு இதெல்லாம் படிச்சு பார்த்துங்க. ஸோ என்ன மேலே கொடுக்கப்பட்டுள்ள தகவல் எல்லாமே கரெக்ட், இன்கேஸ் தப்புனா மேலே நடவடிக்கையாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற மாதிரி இருக்கணுங்க. நீங்கள் கையெழுத்து போட்டு லெஃப்ட் சைடில் டேட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா போடுங்க. அவங்க கொடுக்கலன்னா நீங்கள் கம்பல்சரி போட்டுருங்க. அப்போ தான் எந்த தேதியில் பார்த்தீங்கன்னா அனுப்பணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக சென்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்குங்க. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணக்கூடிய வேலை வாய்ப்புக்கு போகாதீங்க. நீங்கள் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்குங்க. ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.